மரியாதையும் கிடையாது. இப்போ என் வீட்டிலலாம் நான் ரொம்ப வருத்தப்படுறது உண்டுங்க. பெரியவங்களுக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் பரீட்சைக்கு போகணுமா அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டோம். வேற எல்லா நல்லதுக்கும் அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டுட்டு போன கடைசி பரம்பரையும் என்னோட தான் முடிஞ்சிருக்குதுங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயப்பட்டு வாழுகிற முதல் தலைமுறையும் நானாத்தான் இருக்கிறேன். ஏன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு நான் என் பையன் எங்கள் அப்பா வந்திருக்காரு, என் பையன்கிட்ட சொல்கிறேன், தங்கம் அப்பா என் அப்பா வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்கார், போய் காலில் விழுனேன். எது குழுகோணும் அவன் கேட்டான். அட என்னை பெற்றிருக்கிறாரு, உன்னை பெற்றா நீ போய் விழு, நான் ஏன் விழுவணுன்னு. நான் காசு கொடுப்பாருடானே. சே அதையெல்லாமா நீ முதல்ல சொல்லணும். ஓடி போய் காலில் விழுந்தா. எங்கள் அப்பா வயசானவரா அப்படியே நிரண்டி ஒரு 10 ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தாரு. வாங்குனா என்னை பார்த்து ஒரு முறைச்சா, இந்த 10 ரூபாய்க்கு நீ அந்த ஆளு காலில் என்னை உழுக வச்சையான்ட்டு இந்தா அப்படின்னு வீசிட்டு போயிட்டா. இன்னைக்கு இந்த படிப்பறிவு, அதாவது வாசிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைங்க. இன்னைக்கு அந்த செல்போன்னால நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், அத்துணூண்டெல்லாம் இன்னைக்கு செல்போனை வச்சு உட்கார்ந்துருக்குது. என் வீட்டில் 3.5 வயசு பேரை என் மருமக அந்த செல்போனை காட்டி தான் சோறே ஊட்டுவா, அதை காட்டி தான் சோறே ஊட்டுவா. இதில் என்ன கொடுமை தெரியுங்க, அந்த செல்லை பார்க்கும்போது பெனாயில கொடுத்தாலும் அது குடிச்சிருது, பெனாயில கொடுத்தாலும் என்ன கொடுக்குறன்னு தெரியலைங்க. நீங்கள் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், சின்னவங்க தான் அப்படின்னா பெரியவங்களும் அப்படிதான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் டிவியை பார்த்துட்டே தான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், அங்குங்க என்னன் மீன் யாருக்கும் இடுமீர் பார்த்திருந்து உண்மீர்னு சொன்னார். பார்த்து சாப்பிடணுமா. சாப்பாடை சாப்பிடும் பொழுது நம்முடைய சிந்தனை வேற எந்த பக்கமும் திசை திரும்பாம அப்படியே அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு நம்ம சாப்பிடணுமா. ஏன் சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும்னா நம்ம கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குதா, அந்த காந்த ஒளி அந்த சாப்பாட்டு மேலே பட்டுச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும்போது உமிழ் நீரோடு சேர்ந்து ஜீரண சக்தி வரும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காருங்க. இன்னொரு கற்றலில் கேட்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, சில நேரங்களில் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி படித்தவர்கள் சொல்லுவதை கேட்பதன் வாயிலாக, இப்போ அண்ணா எவ்வளவு அழகா பேசினார், தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட சிதறாம எவ்வளவு அழகா எத்தனை செய்திகளை நம்ம தெரிஞ்சிட்டோங்க. அந்த மாதிரி சொல்லுவதை நம்ம கேட்பது. சரி, கேட்பதுனால என்ன பயன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க இதே மாதிரி தாங்க ஒரு பெரிய சொற்பொழிவு கூட்டத்துக்கு ஒரு நபர் வந்திருந்தார். அவருக்கு படிப்பறிவே கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, கேட்டுட்டு வீட்டுக்கு போனார். தொடர் சொற்பொழிவு 10 நாள், இல்லை இந்த புத்தக திருவிழாவில் 10 நாள் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி 10 நாளுமே அந்த சொற்பொழிவை கேட்க வந்திருக்காரு. இப்போ மனைவி கேட்டாங்க, எங்க 10 நாள் நீங்கள் அங்கே போனீங்களே என்னத்தை தான் கற்றுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் சொன்னார், என்னமோ பேசுனாங்கம்மா, பேசுனாங்க, ஆனால் என்னங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ஆமாம் 10 நாள் நீங்கள் போய் கேட்டது எப்படி இருக்குது தெரியுமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாணி கூடை தூக்கி அவர் கையில் கொடுத்து, ஒன்று பண்ணுங்க, இந்த சாணி கூடையில் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. சரின்னு அதில் சாணி ஊற வலிச்சு சாணி எல்லாம் அப்பி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு போய் தண்ணியை மோந்தார். சாணி கூடையில் தண்ணி வருமா, ஒழுகி போச்சு. திரும்ப எடுத்தார், ஒழுகி போச்சு. திரும்ப எடுத்தார், ஒழுகி போச்சு. பல தடவை முயற்சி பண்ணாரு. அந்த சாணி கூடையிலிருந்து அவரால் தண்ணியை எடுத்துட்டு வரவே முடியல. வந்து சொன்னார், அம்மா ஒரு சொட்டு தண்ணியும் கூட இந்த கூடையிலிருந்து எடுத்துட்டு வர முடியலன்னு மனைவி கிட்ட சொன்னார். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, இது மாதிரி தாங்க நீங்கள் 10 நாள் போய் சொற்பொழிவு கேட்டீங்கல்ல, இந்த லட்சணத்தில் தான் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அப்போ அந்த படிப்பறிவு இல்லாத அந்த மனுஷன் சொன்னார், ஏம்மா 10 நாள் நான் போய் கேட்டதில் எனக்கு எது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று புரிஞ்சுதம்மா, இந்த சாணி கூடைய தண்ணியில் முக்கும்போது பூரா சாணி ஒட்டி இருந்தது. அதை பல தடவை முக்கி எடுக்கும் பொழுது அந்த சாணியெல்லாம் போய் கூடவே சுத்தமாயிடுச்சு.
கூட சுத்தமாயிடுச்சு. அது மாதிரி தான் அவங்க பேசுனது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என்னோட மனசு சுத்தமாச்சம்மா அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பறிவு இல்லாதவர் சொல்றாருன்னு சொன்னா, அப்ப படிக்க நமக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அதை கேட்பதனால நம்ம பலன் அடைய முடியுங்க. ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? படிக்கிறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு செல்போனு வந்து உட்கார்ந்தாச்சு. செல்போனுக்குள்ள எல்லாம் குடியிருக்கிறா. படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படிங்கிறதோட இல்லாமல் இன்னைக்கு பெரியவங்களுக்கு வீட்டில் மரியாதை கிடையாதுங்க. எப்போ அந்த படிப்பறிவு போச்சோ, எதை எதை இழந்திருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போ டிவி வந்துச்சோ அன்னைக்கு புத்தகத்தை மறந்துட்டோம். என்னைக்கு செல்போன் வந்துச்சோ எழுதுறத விட்டுட்டோம். எப்போ ஃபேன் வந்துச்சோ இயற்கை காற்றை சுவாசிக்கிறதையே நம்ம விட்டுட்டோம். வாசனை பொருள் வந்தது, இயற்கை பூக்களுடைய நறுமணத்தை இழந்தோம். கார் வந்துச்சு, நடக்கிறதை இழந்தோம். இப்படி எத்தனையோவற்றை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த செல்போன்னால எழுதுறது இல்லை, பிள்ளைகளுக்கு மரியாதையும் கிடையாது. இப்போ என் வீட்டிலலாம் நான் ரொம்ப வருத்தப்படுறது உண்டுங்க. பெரியவங்களுக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் பரீட்சைக்கு போகணுமா அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டோம். வேற எல்லா நல்லதுக்கும் அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டுட்டு போன கடைசி பரம்பரையும் என்னோட தான் முடிஞ்சிருக்குதுங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயப்பட்டு வாழுகிற முதல் தலைமுறையும் நானாத்தான் இருக்கிறேன். ஏன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு நான் என் பையன் எங்கள் அப்பா வந்திருக்காரு, என் பையன்கிட்ட சொல்கிறேன், தங்கம் அப்பா என் அப்பா வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்கார், போய் காலில் விழுனேன். எது குழுகோணும்? அவன் கேட்டான், அட என்னை பெற்றிருக்கிறாரு, உன்னை பெற்றா நீ போய் விழு, நான் ஏன் விழுவணுன்னு. நான் காசு கொடுப்பாருடானே. சே, அதையெல்லாமா நீ முதல்ல சொல்லணும். ஓடி போய் காலில் விழுந்தா. எங்கள் அப்பா வயசானவரா, அப்படியே நிரண்டி ஒரு 10 ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தாரு. வாங்குனா என்னை பார்த்து ஒரு முறைச்சா, இந்த 10 ரூபாய்க்கு நீ அந்த ஆளு காலில் என்னை உழுக வச்சையான்ட்டு இந்தா அப்படின்னு வீசிட்டு போயிட்டா. இன்னைக்கு இந்த படிப்பறிவு, அதாவது வாசிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைங்க. இன்னைக்கு அந்த செல்போன்னால நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், இத்தினூண்டெல்லாம் இன்னைக்கு செல்போனை வச்சு உட்கார்ந்துருக்குது. என் வீட்டில் 3.5 வயசு பேரை, என் மருமக அந்த செல்போனை காட்டி தான் சோறே ஊட்டுவா, அதை காட்டி தான் சோறே ஊட்டுவா. இதில் என்ன கொடுமை தெரியுங்க? அந்த செல்லை பார்க்கும்போது பெனாயில கொடுத்தாலும் அது குடிச்சிருது. பெனாயில கொடுத்தாலும் என்ன கொடுக்குறன்னு தெரியலைங்க. நீங்கள் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், சின்னவங்க தான் அப்படின்னா பெரியவங்களும் அப்படிதான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் டிவியை பார்த்துட்டே தான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், அங்குங்க என்னன் மீன் யாருக்கும் இடுமீர் பார்த்திருந்து உண்மீர்னு சொன்னார். பார்த்து சாப்பிடணுமா. சாப்பாடை சாப்பிடும் பொழுது நம்முடைய சிந்தனை வேற எந்த பக்கமும் திசை திரும்பாம அப்படியே அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு நம்ம சாப்பிடணுமா. ஏன் சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும்னா, நம்ம கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குதா. அந்த காந்த ஒளி அந்த சாப்பாட்டு மேலே பட்டுச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும்போது உமிழ் நீரோடு சேர்ந்து ஜீரண சக்தி வரும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காருங்க. ஓ, அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாருக்கும் மகாபாரத கதை தெரியும். மகாபாரதத்தில் காந்தாரின்னு திருதராட்டினுடைய மனைவி, கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன்னு கண்ணை கட்டி இருந்தாங்க. இப்போ குருச்சேத்திர போர் நடக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளாக இழந்துட்டு வரும் பொழுது அந்த காந்தாரி என்ன நினைச்சா, கடைசிக்கு துரியோதனையாவது காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி துரியோதனனை கூப்பிட்டா. இங்க வா துரியோதனா, அதிகாலையில் யாரும் பார்ப்பதற்கு முன்னால ஆத்துல நீராடி உடையே இல்லாம நீ என் முன்னால வந்து நில்லு, என் கண் கட்டுக்களை நான் அவிழ்ப்ப, அதிலிருந்து வர்ற காந்த ஒளி உன் உடம்பு முழுவதும் பட வேண்டும், போர்ல உன்னை எங்க அடிச்சாலும் உனக்கு மரணம் வராது, நான் சொன்ன மாதிரி செய்யின்னு சொன்னா. அதே மாதிரி என்ன பண்ணா, துரியோதனன் காலையில ஆற்றுல நீராடிட்டு யாரும் பார்க்காத வண்ணத்துல ஆடையே இல்லாம வந்துட்டு இருந்தா. கண்ணன் விடுவானா? நம்முடைய போர் வெற்றி அடைவதற்கே கண்ணனுடைய பல லீலைகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம். கண்ண பரமாத்மா விடுவானா? அவன் ஒரு மரத்து மேலே வந்து உட்கார்ந்துட்டான். அந்த மரத்து மேலே உட்கார்ந்துக்கிட்டு துரியோதனனை பார்த்து கேட்டா, துரியா இப்படியே அம்மா முன்னாடி போய் நிப்பையான்னு கேட்டா. அவன் ஏன்னு கேட்டா, அம்மா இப்படி வர சொல்லி இருக்காங்கன்னு. அப்போ கண்ணன் சொன்னா, துரியோதனா
குழந்தையா இருக்கும்போது அம்மா ஆடை இல்லாமல் பார்ப்பது வேறு. அதே சமயம் குமரனான பிறகு அம்மா ஆடை இல்லாமல் பார்ப்பது வேறல்லவான்னு சொன்னா உடனே இவனுக்கு கூச்ச உணர்வு வந்துடுது. அங்க இருக்கிற வாழலையோடுத்த இடுப்புல கட்டிட்டான். இப்ப அம்மா முன்னாடி வந்து நின்ன உடனே காந்தாரி கேட்டா, மகனே நான் சொன்ன விதம் என் முன்னால வந்து நின்றுக்கிறாயா அப்படின்னு கேட்டா, ஆம் தாயே அதே மாதிரி தான் நான் வந்து நின்று இருக்கிறேன்னு சொன்னா. உடனே அந்த கட்டை அவிழ்த்தா. துரியோதனுடைய உடம்பு முழுவது உச்சி முதல் பாதம் வரை அவளுடைய அந்த கண் ஒளிப்பட்டது. எல்லா இடங்களிலும் அவனுக்கு ஆற்றல் பெருகியது. ஆனா இடுப்புல கட்டியிருந்த அந்த இலையின் மீது அவளுடைய அந்த கண்ணொளி படாததால் அவளுடைய பார்வை இது முடிஞ்சதையும் கேட்டா, தவறு செய்து விட்டாயே துரியோதனா அப்படின்னு வருந்துனா. அதனால தான் போர்க்களத்துல என்ன சொன்னா, பீமா துரியோதனுடைய தொடைய பார்த்து அடியிடா, அப்பத்தான் அவன் சாவான்னு சொல்லி துரியோதனுடைய தொடைய பார்த்து அடித்து அவன் மரணம் அடைந்தான் என்று நாம் வரலாறுகளை படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குது. அதனால தான் திருமூலர் சொன்னார், பார்த்திருந்து உண்மைன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி பார்த்திருந்து உண்ணுகிறோமா? நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லை, எல்லாமே இன்னைக்கு செல்போனுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு சரி அப்படி படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் கூட இந்த மாதிரி செய்திகளை மற்றவர்கள் சொல்லும் போது அதை காதால கேட்டாவது அந்த ஞானத்தை நாம வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இருக்காங்க. அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளை பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேரை என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேரை என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேரை என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேரை என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேரை என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பெருதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றைப் பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளைக் கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றைப் பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளைக் கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றைப் பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளைக் கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றைப் பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும். அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம் முயூவ விளக்க உரை. அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளைக் கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அப்பொருளைப் பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றைப் பிறக்குத் தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. கலைஞர் விளக்க உரை. அறிவில்லாத ஒருவன் வள்ளலைப் போல ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அது அப்பொருளைப் பெறுகிறவன் பெற்ற பேறு என்றுதான் கருத வேண்டும்.